சார் வணக்கம், மோகன்குமார் சார். இன்றைக்கு காலையில் மார்த்தாண்டம் கரிங்கல் ரோடு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சாலையோட நிலைமை என்ன என்பது குறித்தெல்லாம் அதிகாரிகளுக்கு நான் அதோட கவனத்தில் கொண்டு வருகிறேன். இது திருவனந்தபுரம் டிவிஷன் உளுத்தரைப்பட்டதான இந்த ரயில்வே கிராசிங் 11 கிராசிங். இந்த கிராசிங் வந்துட்டு இந்த ரோடு சாலையை போட்டு ஏறக்குறை சார் 6 மாதம் கூட காலமாகல இந்த சாலை இந்த பராமரித்து கொடுத்துட்டு செப் பண்ணிட்டு. இது மோகன்குமார் சுற்றி காட்டும் பொழுது உங்களுக்கு ஒரு பாரமாய் தோன்றலாம், ஒரு வருத்தமாய் தோன்றலாம். இல்லை, நேர்மையான பணியை கேட்குறோம், நேர்மையான ரீதியில் தரமான சாலையை கேட்குறோம். 2 வீலர் எத்தனை விபத்துகள் வந்த இடம் 11 கிராஸ் இருக்கக்கூடியதான ரயில்வேட அந்த ரயில்வே கிராசிங் விரியோடு. இந்த விரியோடுக்காக தான் மேம்பாலத்துக்காக போராடுற மக்கள். இந்த சாலை ஏன் சார் இப்படி போட்டிருக்கீங்க சார்? மார்த்தாண்டத்திலிருந்து கரிங்கல் செல்லக்கூடிய சாலை ரயில்வே விரியோடு ரயில்வே கிராசிங், இவ்வளோ மக்கள் போக்குவரத்து உள்ள இடம் பாருங்க. இதான் நிலைமை. தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் வன்மையாக கண்டிக்கிறது. தரமான சாலை அமைக்க வேண்டும், மக்களுக்காகவே ரோடு பராமரிக்க வேண்டும். யார் குரல் கொடுக்குறாங்களோ இல்லையோ எங்களுக்கு அது விஷயம் கிடையாது. எங்கள் யாரை குறித்து எதுவும் பேசவில்லை. மக்கள் பிரச்சனையை கவனித்து கொண்டு செல்கிறோம். நான் நடந்து செல்லக்கூடியது இந்த ரயில்வே கிராசிங் 11 கிராசிங் இருக்கக்கூடிய ஏரியா. அந்த ஏரியா பார்த்துங்க, எவ்வளோ போக்குவரத்து, எவ்வளோ மக்கள். டெய்லி நூற்றுக்கணக்கில் 2 வீலர் வாகனங்கள் போக்குவரத்து கழகம் போகக்கூடிய சாலையிட நிலைமை பரிதாபமாக இருக்கிறது. ஆகையால் சம்பந்தப்பட்ட நெடுசாலைத்துறை, அதாவது என்எஸ் உங்கள் கண்ட்ரோல் வந்தாலும் சரி, இல்லை ரயில்வே கிராசிங் ரயில்வே கண்ட்ரோல் வந்தாலும் சரி, சொல்கிறாங்க ரயில்வேயில் ஏதோ ஃபண்டு கிடையாது. ஃபண்டு இல்லாதன காரணம் எங்களுக்கு போட முடியாது. போட்டு 6 மாத காலம் ஆகல. இந்த இடத்துல எத்தனை முறை இதை போட்டது? சும்மா மெட்டில் பாரப்படியும் போட்டால் ரோடு கிடைக்கும்? அது ரோடு பராமரிக்க முடியாது. ஆகையால் பள்ளி பிள்ளைகள் செல்லக்கூடிய வாகனம், போக்குவரத்து 2 வீலருக்கு போகக்கூடிய இடம் மிகப்பெரிய ஆபத்தான இடம். இந்த இடம் எத்தனை விபத்துகள், எத்தனை முறை வீடியோ போட்டு வந்துட்டுருக்கிறோம். மக்கள் பிரச்சனை, மக்கள் குரல் வேலிக்க பார்க்க நாங்கள் மாதிரி தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் கோழைகள் அல்ல, மக்களுக்காகவே போராடக்கூடிய இயக்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது. யாரிடம் வாங்கி புட்டடிச்சிட்டல்ல மக்கள் பணி செய்கிறது. ஆகையால் சம்பந்தப்பட்ட ரயில்வே, சம்பந்தப்பட்ட தேசிய நெடுசாலைத்துறை யாரை கண்ட்ரோல் வருதோ நீங்கள் செய்ய வேண்டும். இது மக்கள் பிரச்சனை, மக்கள் வாழ்வாதாரம், போக்குவரத்து. ஆக தரமான சாலை இந்த இடத்தில் அமைச்சு கொடுக்க வேண்டும் என்று கேட்டு பேட்டியை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர்.